Hi friends, இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எக் மோமோஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்றேன் வாங்க. வந்து 2 கப் கோதுமை மாவு தனியா நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு உள்ள வந்து வைக்கிற வெஜிடபிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவு வந்து சீவி வச்சிருக்கேன். கேரட் ஒரு பெரிய கேரட் பெரிய சைஸ் 1 பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீன்ஸு கரி லீஃபு இது தேவையானது இதுதான். இதெல்லாம் குக்கரில் போட்டு நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி எக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்கு வந்து நான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கரில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு வெஜிடபிள்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் குக்கரில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் அதிகம் வேணாம். ஒரு 3 விசில் வந்து விட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மோமோஸ் செய்யலை வந்து தனியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும்னு வைங்க, அந்த வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா வேகாது. குக்கரில் வச்சு நீங்கள் வேக வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுத்து செஞ்சிங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். அதுக்காக குக்கரை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா போதும், எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸு வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கோதுமை மாவை வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டோம். ஊறின வாட்டி நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக ஊறினா போதும். இப்போ எக்கு நல்லா வெந்துட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். விசில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் வரட்டும். விசில் வந்தோடனே கொஞ்சம் விசில் அடங்கின மட்டும் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து தவா வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆனியனை சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல போட்டோம்னா தவாவில் ஒட்டிக்கும். ஆனியன் நல்லா வெந்த வாட்டி 1 ஸ்பூன் போட்டு அதை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தவாவில் ஒட்டாது. வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. ஏற்கனவே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுனால லைட்டாக இந்த மசாலா வாசனை போனால் போதும், ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா தூள் வந்து காரத்துக்கு வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகம் வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து எக்கை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா எக்கை வந்து சேர்த்திக்கோங்க. டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கடாயை வச்சுட்டோம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆனதுமே நம்ம வந்து இட்லி பாத்திரம் தட்டு வச்சு அதை வந்து மோமோஸை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் சைஸுக்கு எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பரட்டிக்கோங்க. சன்னமாக, ரொம்ப வந்து திக்காக வேணாம். இப்போ இந்த டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறேன். ஸ்பூன் வைக்கலாம். இப்போ இப்படி சேர்த்தணும். இப்படி சேர்த்துனீங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி.
இப்படி வந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே அந்த பூரணம்லாம் வச்சு டஃபிங் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். வாங்க பாயில் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா உள்ள வச்சிடலாம். உள்ளே வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோதுமையில் செய்கிறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தானது. நீங்கள் வந்து மைதாவில் செய்கிறத விட கோதுமையில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் ஆகட்டும். சூப்பராக வந்து மோமோஸ்லாம் ரெடி ஆகிடுச்சி. நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிடுச்சி. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது சுகாதாரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே வந்து எக்கு மோமோஸ் சூப்பராக இந்த ரெசிபி தயார் பண்ணிட்டோம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.